أشهد أن لا إله إلا الله. إن تمسسكم حسنة تسؤهم وإن تصبكم سيئة يفرحوا بها وإن تصبروا وتتقوا لا يضركم كيدهم شيئا إن الله بما يعملون محيط. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى إن تصبكم حسنة تسؤهم وإن تصبكم سيئة يفرحوا بها وإن تصبروا وتتقوا ولن يضركم كيدهم شيئا والله بما يعملون محيط. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையாளனுமான எல்லாம் வல்ல ஏகநாயன் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் உண்டாகுமாக. அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் அகிலத்தின் அருள் கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உத்தம நபித்தோழர்கள் ஏனைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இங்கே குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் முதற்கண் வசியத்து செய்து கொள்கின்றேன். வல்ல அல்லாஹ்வே அஞ்சியவர்களாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே நாம் நிறுத்தப்படுகின்ற நேரத்தில் வெற்றியாளர்களுடைய வரிசையிலே நிற்கக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கின்ற தலையாய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் குழுமிருந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்விற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான நற்காரியங்களையும் அல்லாஹ் ஏற்று அதற்குண்டான நிறைவான நற்கூலியை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. அன்புக்குரியவர்களை, இன்றைய ஜும்மா உரையிலே நாமெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம்
நாட்டு நிலைமையும் நமது கடமை. இந்த தலைப்பின் கீழ் சில விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகின்றேன். நாம் எப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் வாழக்கூடிய இந்த நாட்டுக்கும் நமக்கும் இடையிலே உள்ள உறவு என்ன, நம்மீதுள்ள கடமை என்ன, எப்படிப்பட்ட சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த சவால்களை எல்லாம் எப்படி முறியடிக்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு எதிராக தீட்டப்படுகின்ற திட்டங்களை எப்படி தகர்க்க வேண்டும், இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாம் நமது உரிமைகளை காட்சி பயன்படுத்தி தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் ஆக வேண்டும். அதற்குண்ட வழி என்ன என்பதை பற்றி தெரிய வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, நாம் ஒன்றை புரிய வேண்டும். நாமெல்லாம் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து தலைமுறையாக இந்த நாட்டு குடிமக்களாக நாம் இருந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை, இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த நாட்டுடைய நலனுக்காகவும் அதனுடைய வளங்களுக்காகவும் அதனுடைய முன்னேற்றத்திற்காகவும் நம் சமூகம் தலைமுறையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே வாழுகின்ற நாம் இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இயங்குவதற்கு நம்முடைய பங்களிப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வரிப்பணத்தையும் நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டின் குடிமக்களாக இருக்கக்கூடிய நாம் உழைக்கின்ற, நாம் சேகரிக்கின்ற நம்முடைய செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு நாம் நிர்பந்தமாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நாம் குடிக்கின்ற ஒரு டீ ஆனாலும், நாம் திங்கின்ற ஒரு இட்லி ஆனாலும் அதற்கும் நாம் வரியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு நமக்கு இந்த நாட்டிலே பங்களிப்பு இருக்கிறது. நாட்டுடைய வளர்ச்சியிலே நாம் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய பங்களிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு இந்திய குடிமகன், நான் ஒரு இந்தியன். இஸ்லாமியன் என்பதற்கு அடுத்தாக நான் ஒரு இந்தியன். இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும். இந்த நாடு நல்லா இருந்தால்தான் நாம் நிம்மதியா இருக்க முடியும். இந்த நாடு சீரழிமானால் அந்த சீரழிப்பிலே நாமும் அகப்பட்டுக் கொள்வோம். இந்த நாடு வறுமையிலே சிக்குமானால் அதனுடைய பாதிப்பு நம்மைதான் ஏற்படும். இந்த நாட்டுக்கு வெளியில் இருந்து தாக்குதல்கள், அச்சுறுத்தல் வருமானால் அதிலே நாமும் தான் மாட்டிக்கொள்வோம். நமக்கும் அந்த பாதிப்புகள் இருக்கிறது. எல்லா வகையிலும் இந்த பூமியில, இந்த நாட்டிலே வாழுகின்ற காலமெல்லாம் நாம் இந்த நாட்டுடைய நலனிலை அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்து வருகிறோம். நம் சமூகத்தை பொறுத்தவரையிலே தலைமுறையாக பல நூற்றாண்டுகளாக இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்குத்தான் பங்களிப்பு செய்திருக்கிறார்களே தவிர அதற்கு எந்த விதமான தீங்கையும் விளைவிக்கவில்லை. இந்த நாடு அழிய வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரும் பாடுபட்டதாக வரலாற்றை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெரும் பங்களிப்பு நமக்கு இருக்கிறது நம் சமூகத்துக்கு. இதை நாம் புரிய வேண்டும். இப்படி காலாகாலமாக இந்த நாட்டின் நலனிலே அக்கறை கொண்டு வந்த நம் சமூகம், நம்முடைய மூதாதைகள் அவர்களெல்லாம் உருவாக்கிவிட்டு சென்ற இந்த நாட்டிலே இன்றைக்கு நிலைமை என்ன? நம் சமூகத்துடைய நிலைமை என்ன? ஆட்சியாளர்கள் நம் சமூகத்தை எப்படி பார்க்கிறார்கள்? நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் சரியாக வழங்கப்படுகிறதா? இந்த நாட்டை இயக்குவதிலே நமக்கு பங்களிப்பு இருக்கிறதா?
நாம் நமது உரிமைகளை, மார்க்க ரீதியான உரிமைகளை, கல்வி கற்பதற்கான உரிமைகளை, நாம் சுதந்திரமாக இந்த நாட்டை வாழுவதற்கான உரிமைகள், இவைகளெல்லாம் நமக்கு வழங்கப்படுகிறதா அல்லது மறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? இதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கின்றோம். சமீப காலமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. முஸ்லிம்களுடைய சின்னங்களாக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறை இல்லங்கள் தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த தகர்க்கப்படுகின்ற இறை இல்லங்களுடைய வரிசையிலே நிறைய இறை இல்லங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல இறை இல்லங்கள், பள்ளிவாசல்கள் தொழுகை நடத்தப்படாமல் பூட்டு போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்று வரை. இதுவெல்லாம் வட மாநிலங்களை பார்க்கிறோம், தமிழகத்தையும் அது சில பகுதிகளிலே பாதித்துக் கொண்டிருக்கிறது என்ற செய்திகளையும் நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் ஒரு இஸ்லாமியன் தன்னுடைய கலாச்சாரத்தை, தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு இஸ்லாமிய பெண் அவளுடைய அடையாளமான புர்காவை அணிந்து போகின்ற நேரத்தில் ரோட்டில் போகின்றவரெல்லாம் கிழித்தி எறிகின்ற காட்சியெல்லாம் நாம் வலைத்தளங்களிலே பார்க்கின்றோம், பார்த்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மத கலாச்சாரங்கள், நம்முடைய வழிபாட்டு முறைகள் அதிலே தலையிடுகிறார்கள். சமீபத்திலே வந்த செய்தி, வட மாநிலங்களிலே இஸ்லாமியர்கள் ஜும்மா தொழுகையை வழக்கமாக அவர்கள் மதிய நேரத்திலே உச்சி தாண்டிய பின்னால் ஜும்மா தொழுவது அவர்களுடைய கடமையாக இருக்கிறது. இல்லை, அந்த நேரத்தை மாற்ற வேண்டும், மாலையிலே வைக்க வேண்டும், இதே வைக்க வேண்டும் என்றெல்லாம் ஆட்சியாளர்கள், பதவி வகுக்க கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் சட்டமேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் அவர்கள் மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி இறையச்சத்தோடு, பயபக்தியோடு, பரிவோடு உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த மதரசாக்களை மூட வேண்டும், மதரசாக்களை அப்புறப்படுத்த வேண்டும், மதரசாக்களுக்காக வேண்டி தனி பாடத்திட்டங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற சட்டத்தை பல மாநிலங்களிலே அமுல்படுத்துகிறார்கள். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை சார்ந்தவர்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே உள்ள அந்த மக்களுக்கெல்லாம் கொடுமைகள் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் சமூகத்தை குறிவைத்து விட்டார்கள். அவர்களை இந்த நாட்டிலே வாழ விடக்கூடாது என்ற முடிவிலே இருக்கிறார்கள். கல்வி ரீதியாக அவர்களை பின்தள்ள வேண்டும், பொருளாதார ரீதியாக அவர்களை ஒடுக்க வேண்டும், அரசியல் ரீதியாக முற்றிலுமாக தொலைத்தெறிய வேண்டும் என்ற எல்லா திட்டங்களும் தீட்டப்பட்டுக் கொண்டிருப்பது மறைவான விஷயங்கள் அல்ல, பப்ளிக், பகிரங்கமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு நபருக்கு கூட அவர்கள் அங்கம் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. யாரும் இடம்பெறக்கூடாது. ஒரு முஸ்லிமா அவன் நாட்டின் விரோதி, ஒரு இஸ்லாமியனா அவன் ஆட்சியிலே அதிகாரத்திலே பங்கு பெறக்கூடாது. முஸ்லிம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு எந்த ஒருவனும் இங்கு அங்கு வகுக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தில் முஸ்லிம்கள் முன்னணியிலே இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தாற்போல் சிறுபான்மை சமூகம் ஒடுக்கப்படுகிறார்கள். வட மாநிலங்களில் எந்த அளவிற்கெல்லாம் அவர்கள் இழிவாக்கப்பட்டார்கள் என்கின்ற நிலையெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள்.
காரணம் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல. எந்த காரணத்திற்காக வேண்டி அவர்களுக்கு இப்படிப்பட்ட கொடுமை. இதுதான் இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற நிலைமை. குறிப்பாக நம் சமூகத்தை குறிவைத்து நகர்த்துகின்ற நிலைமை. இந்த சூழ்நிலையிலே இஸ்லாமிய சமூகம் திக்கு தெரியாமல் திசை மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று இந்த சமூகத்துக்கு தெரியவில்லை. இந்த சமூகத்தை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம் சமூகம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பறந்து விரிந்த இந்த நாட்டிலே 25 கோடிக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இத்தனை எண்ணிக்கையுடைய இந்த மக்களுக்கு வழிநடத்துகின்ற ஒரு தலைமை இல்லை. அது ஏற்றுத்தான் ஆக வேண்டும். யார் தலைவர் என்று கேட்டால், உன் சமூகத்துக்கு இந்த நாட்டிலே யார் தலைவர் என்று கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியாது. யாரை சொல்வார்கள்? சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறதா? இல்லை. அதே நேரத்தில் இந்த சமூகத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டம் தீட்டுகிறார்களே, அவர்கள் ஒரே தலைமையில் இருக்கிறார்கள். நாடளவிலே தெற்கே இருந்து வடக்கே வரை அத்தனை பேர்களுக்கும் அவர்களுக்கு வழிகாட்டியாக ஒருவனை கை காட்டுவார்கள். இவர்தான், இவர் சொன்னால் நாங்கள் கேட்போம், இவர் இரு என்றால் இருப்போம், எழு என்றால் எழுவோம் என்று சுட்டிக்காட்டப்படுகிற அளவுக்கு அந்த நம் எதிரிகளுக்கு ஆள் இருக்கிறது. எதிரிகள் ஓரணியில் இருக்கிறார்கள். அசத்தியவாதிகள், கல்லையும் மண்ணையும் கடவுளாக நினைத்து வணங்குகின்ற அக்கிரமக்காரர்கள் ஓரணியிலே இருக்கிறார்கள். சத்தியவான்களை ஒழிப்பதற்காக, சத்தியத்திலே இருக்கக்கூடியவர்களை அழிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய சின்னங்களை இல்லாமலாக்குவதற்காக படிப்படியாக நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்தோம்? இறை இல்லங்கள் தகர்த்தார்கள். அவர்கள் இறை இல்லங்களை தகர்க்கவில்லை, ஈமானிய உள்ளங்களை தகர்த்தார்கள். யார் துடிதுடித்தது? யார் துடித்தார்கள்? யார் எழுந்தார்கள்? யார் ஒன்று சேர்ந்தார்கள்? யார் கோரிக்கை வைத்தார்கள்? ஒன்றுமே இல்லை. இதை புரிந்திருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய எதிரிகள் இதை புரிந்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்தாலும் அந்த சமூகத்திலே தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை. அப்படி யாராவது எழுந்து வந்தால் அவனை உடனே இல்லாமல் ஆக்கிவிடுவோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தட்டி கேட்டவர்கள் எல்லாம் குட்டி இருக்க வைத்தார்கள். அவருக்கு உயிரையே காலி பண்ணி விட்டார்கள். நிறைய பேர் வரலாறை படித்து பாருங்கள். தட்டி கேட்ட நம் சமூகமாக இருந்தாலும், நம் சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கின்ற மாற்று சமூகமாக இருந்தாலும் அவர்களுக்கு இங்கு இடமில்லை. அழித்தார்கள், அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? இதுதான் இந்த நாட்டுடைய நிலையா இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நம் மீது கடமை என்ன? நம் மீது என்ன கடமை? நான் என்ன செய்தால் இத்தனை கோடி மக்களுடைய பிரதிநிதித்துவம் ஆட்சியிலே வர வேண்டும்? நமக்கும் ஆட்சியிலே பங்கிருக்கிறது. இந்த சமூகம் ஒன்று சேருமானால் இவர்கள் இல்லாமல், இவர்களுடைய வாக்கு இல்லாமல் மத்தியிலே ஆட்சி செய்யவே முடியாது என்ற அளவிற்கு எண்ணிக்கையிலே பலமுள்ளவர்களாக இந்த இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது. ஆனால் செயல்பாட்டிலே சிதறி கிடக்கிறார்கள். வெறும் எண்ணிக்கை. என்ன பிரயோஜனம்? அந்த எண்ணிக்கையால் இவர்களால் சாதிக்க முடிந்ததா? அந்த எண்ணிக்கை அளவுக்குண்டான பிரதிநிதித்துவம் இருக்கிறதா? ஆட்சியை தீர்மானிப்பதற்கும், ஆட்சியாளரை தீர்மானிப்பதற்கும் இயற்றப்படுகின்ற சட்டங்களுக்கு குரல் கொடுப்பதற்கும், இந்த சமுதாயத்துக்கு எதிரான மசோதாக்கள்
பாசாகப்படுகின்ற நேரத்தில் அதை எதிர்த்திருப்பதற்கும் பிரதிநிதித்துவம் இருக்கிறதா? எங்கே சிலர் பிரதிநிதித்துவமாக வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன கவலைப்பட வேண்டுமா வேண்டாமா? நாளை என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கும். அதிலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. எதையும் தாங்கும் இதே உடையவர்கள் ஈமான்தாரிகள். எதையும் துணிச்சலாக நாம் சந்திப்போம். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எது நடந்தாலும் அதை ஈமானிய உள்ளத்தோடு உறுதியோடு அதை நாம் தாங்கிக் கொள்வோம் என்கின்ற மனப்பக்கம் உடையவர்கள் மூமின்கள், கொள்கைவாதிகள். அதிலே மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் நமக்கென சில கடமைகள் இருக்கிறது. இந்த நாட்டில் அங்கம் வகிக்கிறோம். இந்த நாட்டில் ஒரு குடிமகன், எனக்கும் வாக்குரிமை இருக்கிறது என்ற அடிப்படையிலே நமக்கு சில கடமைகள் இருக்கிறது. இந்த நாட்டிலே போல சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நம்முடைய நம்பிக்கை, இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை, இந்த பூமி யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம், வேற எவனுக்கும் சொந்தமில்லை. இதை ஆழமாக நம்புங்கள். எந்த கட்சிக்காரனுக்கும் இந்த பூமி சொந்தமில்லை. குறிப்பாக இந்த இந்திய நாடு யாருக்கும் எழுதி கொடுக்கப்படவில்லை. இது அல்லாஹ்வுடைய பூமி. இது படைத்தவனால் படைக்கப்பட்ட பூமி. அந்த பூமியிலே அவனுடைய அடியார்களாகிய மனிதர்கள் வாழ்வதற்கு அவன் உரிமை இருக்கிறது. எனவே படைத்தவனால் படைக்கப்பட்ட இந்த பூமியிலே படைத்தவனுடைய சட்டங்கள் தான் செயல்படுத்தப்பட வேண்டும். மனித சட்டங்கள் அல்லாஹ்வுடைய பூமியிலே செல்லுபடியாகாது. அல்லாஹ்விடத்திலே மனித சட்டங்களை அமுல்படுத்தி மனிதன் வெற்றி பெற முடியாது. எனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சி அதிகாரம் அத்தனையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலைக ஹுமுல் காஃபிரூன். யார் அல்லாஹ் இறக்கிய வேதத்தை, வேத சட்டங்களை அல்லாஹ்வுடைய பூமியிலே நிலைநாட்டவில்லையோ, அதற்காக வேண்டி பாடுபடவில்லையோ, அவர்களெல்லாம் காபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள். அழுத்தம் குர்ஆன் சொல்லுகிறது. அடுக்கிக் கொண்டே போகலாம். வசனங்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த பூமியிலே நாம் இருந்து கொண்டு எதற்காக நம்மால் ஆட்சி செய்ய முடியவில்லை? இந்த பறந்து விரிந்த இந்த பூமியை ஒரு குக்கிராமத்தில் கூட முஸ்லிம்கள் வாழுகின்ற அந்த பகுதியிலே அவர்கள் வட்டத்திலே கூட இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்த முடியவில்லை. அங்கே 78 கட்சிகள் அப்படியே அமல்படுத்தினால் இவன் காட்டிக் கொடுக்கிறான். மாறி மாறி அடித்துக் கொள்கிறார்கள். கேவலம் சமூகத்தின் அவல நிலை. நமது பிரச்சனையை நமக்குள்ளே தீர்ப்பதற்கு யாரும் தடை கிடையாது. நமக்குள்ள பிரச்சனைகளில் மார்க்க சட்டத்தை நமக்குள் அமுல்படுத்தி அதை சுமூகமான நிலை சால்வ் பண்ணுவதற்கு யாரும் தடை கிடையாது. எந்த அரசும் தடை கிடையாது. அப்படி இருந்தும் கூட நாம் தயாரில்லை. எப்படி நாட்டளவிலே எப்படி இவர்கள் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள், அதிகாரத்திலே வரப்போகிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையிலே நாம் அதிகாரம் கையிலே வருவது என்பதெல்லாம் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலையை அலசி பார்க்கின்ற பொழுது பிரதிநிதித்துவம் இல்லை. மத்தியிலே ஆட்சியிலே இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தின்படி நாட்டை நடத்துவதற்கு பிரதிநிதித்துவம் வேண்டும். அதற்குத்தான் போராட்டங்கள் பல்லாண்டுகளாக போராடி இஸ்லாத்துக்கு எதிரான பிரதிநிதித்துவத்தை அதிகமாக அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். இனி முழுமையாக துணை தெரிய வேண்டும். அதற்குண்டான பிரதிநிதித்துவம் தேவை. அதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக வந்துவிட வேண்டும்.
எவனும் வாய் திறக்க கூடாது. நாம் இயற்றியதுதான் சட்டம். எவனோ ஒருவன் எழுதி வைத்த அரசியல் சாசனம் தூக்கி எறிய வேண்டும். நாங்கள் சொல்வதுதான் சாசனம். நாங்கள் சொல்வது இந்த சட்டத்தின் அடிப்படையில் முஸ்லிமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வாழ வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற கடவுளைத்தான் வணங்க வேண்டும். சொல்ல போகிறான், பள்ளிவாசலை சிலைகளை வைக்க வேண்டும் என்று சொல்வான். நான் பொய் சொல்லவில்லை. நான் இருப்பேனோ செத்து போவேனோ, காலத்தின் சூழலை அதைத்தான் அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறது. எதிர்கால ஜெனரேஷன் எத்தனையோ சவால்களை சந்திக்க வேண்டிய நிலையிலே நாடு போய் கொண்டிருக்கிறது. பகிரங்கமாக நமக்கு எதிராக இருக்கிறார்கள், பகிரங்கமாக எதிர்த்து பேசுகிறார்கள், பகிரங்கமாக குர்ஆனுக்கு எதிரி, அல்லாஹ்வுக்கு எதிரி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூழ்நிலை கவலையாக இருக்கிறது. நமக்கு சக்திக்கு உட்பட்டு நாம் என்ன செய்ய முடியும்? ஒரே ஒரு வழிதான், அதுவும் பறிக்கப் போகிறார்கள். இன்றைய தேதி வரை நமக்கென சில உரிமைகள் இருக்கிறது. அரசியல் சாசனப்படி சில உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகளிலே தலையாய உரிமையாக நமக்கு தேர்தலிலே வாக்களிக்கின்ற ஒரு உரிமை அது எஞ்சிருக்கிறது. அதையும் பிடுங்க வேண்டும் என்பதற்காக வாக்குரிமையற்ற சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்குத்தான் ஒரு சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள், குடியுரிமை சட்டம். அதை கொண்டு வந்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குரிமையை குறைத்து விட வேண்டும், அவர்களுக்கு பங்களிப்பு இல்லாமல் ஆக்க வேண்டும். திட்டங்கள் பாருங்கள், எல்லாம் கண் முன்னால் நடக்கிறது. அன்பு சோழர்களை, சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். என்ன செய்வது? எங்கும் சாய முடியாது. இவன் பக்கம் சாய்ந்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமா? அவன் பக்கம் சாய்ந்தால் வெற்றி கிடைக்குமா? இவனை ஆதரித்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியுமா? அவனுக்கு ஆதரவு கொடுத்தால் நாம் சுமூகமாக வாழ்ந்திட முடியுமா என்று அலக்களிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம் சமூகம். எல்லா வயலும் காவிரி தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா, அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா. காபிர் கூட்டம் ஒரே கூட்டம் தான். அவன் என்ன பெயரை வைத்துக் கொண்டிருந்தாலும் சரிதான். அல்லாஹ்வுக்கு விரோதமாக, அல்லாஹ் அல்லாதவர்களை கடவுளாக நினைத்து வணங்குகின்ற அத்தனை பெயரும் காபிர் ஒரே சமூகம் தான். எதிலே? முஸ்லிம்களை ஒழிப்பதில்லை. முஸ்லிம்களை ஒழிப்பதில்லை எல்லாம் ஒண்ணுதான். அவன் என்ன பெயரை, என்ன மதம், எந்த ஜாதி, எதை வைத்துக் கொண்டிருந்தாலும் சரிதான். குர்ஆன் வெட்ட வெளிச்சமாக நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறது. இங்க மாட்டிக்கொண்டது நம் சமூகம். நமக்கு எதிரி திரண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஓதி காண்பித்த அந்த வசனம், அன்பு சோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகம் தலைமுறையாக சந்தித்து வருகின்ற துயரங்கள், துன்பங்கள், எதிர்ப்புகள், எதிரிகளிடமிருந்து வந்த தாக்குதல்கள், அவற்றையெல்லாம் குர்ஆன் வரலாற்று ரீதியாக நம்ம சொல்லி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறார், وَإِن تُصِبْكُمْ حَسَنَةٌ تَسُؤْهُمْ. மூமின்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு நலன் ஏற்பட்டு விடுமானால், உங்களுக்கு ஒரு வெற்றி ஏற்பட்டு விடுமானால், உங்களுக்கு செழிப்பு ஏற்பட்டு விடுமானால், நீங்கள் கொஞ்சம் முன்னேறி விடுவீர்களானால், தசூகும், அதன் மூலமாக அவர்கள் அதை கேடு நினைக்கிறார்கள். அது அவர்களை ஆத்திரமூட்டுகிறது. எதிரிகளுக்கு உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வெற்றி ஆத்திரமூட்டுகிறது. அதே நேரத்தில் வயின் தஸ்உக்கும் செய்யாத்துன் யஃப்ரஹு பிஹா, உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துட்டது, ஏதாவது அழிவு வந்துட்டது, முஸ்லிம் சமூகம் அங்க கொல்லப்படுறார்கள், இங்க அழிக்கப்படுகிறார்கள், இங்க அவர்களுடைய இல்லங்களா இடிக்கப்படுது, சந்தோஷப்படுவார்கள். அதை கொண்டு அவர்கள்
மகிழ்ச்சி அடைகிறார்கள். முஸ்லிம்களுக்கு வெற்றி என்றால் கவலைப்படுகிறார், முஸ்லிம்களுக்கு கேடு என்றால் மகிழ்ச்சி அடைகிறார். பாக்கிறோமா இல்லையா? நம் நாட்டில் நடக்கிறதா இல்லையா? அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறார், வஇன் தஸ்பிரு வதத்தகு வலன் யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. இதான் அல்லாஹ் சொன்னது. இதான் நிலைமை. இது என்றைக்கும் இப்படித்தான் இருக்கும். இது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில உள்ள போராட்டம், ஈமானுக்கும் குஃபருக்கும் இடையில உள்ள போராட்டம். அது கியாமத் நாள் வரை இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த நேரத்தில் எது வந்தாலும் வயின் தஸ்பிரு, நீங்கள் பொறுமை காப்பீர்களானால், வதத்தகு, நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக இருப்பீர்களானால், பொறுமை இரையச்சம் இந்த ரெண்டும் உங்களிடத்தில் இருக்குமானால், வலை யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, அவர்களுடைய எந்த சூழ்ச்சியும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. உங்களுக்குத்தான் வெற்றி. இன்னல்லாஹ பிமா யஅமலூன முஹீத். அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்யக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளையும் சூழ்ந்தறிந்து கொண்டிருக்கிறார். தன்னை நம்பியிருக்கக்கூடிய ஈமான்தாரிகளை அல்லாஹ் கைவிட்டு விட மாட்டான். இதுதான் பேசிக். வெற்றி எங்கே இருக்கிறது, எதன் மூலம் வெற்றி இருக்கிறது, அதை இந்த சமூகம் புரிய வேண்டும். அல்லாஹ் தஆலா அதான் சொல்லி காமிக்கிறார், வஇன் தஸ்பிரு வதத்தகு ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். வேற ஒரு இடத்துல, நீங்கள் பொறுமை காத்து இறையச்சத்தோடு இருப்பீர்களானால் அதுதான் உறுதியான நம்பிக்கை. வெற்றிக்கு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்து விட்டான். நீங்க கவலைப்படாதீங்க, எதுவும் நடக்கும், அது என்னுடைய நியதி. சில சமயத்துல என்னை எதிர்க்கக்கூடியவன் மேலோங்கி நிற்பான். கல்லையும் மண்ணையும் கடவுள் என நினைத்து வணங்கக்கூடியவன், அவனுக்கு வெற்றி கிடைக்கும். அது என்னுடைய ஏற்பாடு. அதை பார்த்து நீங்கள் கவலைப்பட்டு விடக்கூடாது, அதை பார்த்து நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது, அதை பார்த்து நீங்கள் தளர்ந்து விடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய கொள்கையில எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் தான் மேலானவர்கள், உங்களுக்குத்தான் வெற்றி. இந்த உத்தரவாதம் யாரு கொடுக்கிறா? ஓடெல்லாம் கை தூக்கிட்டு வரானே, அம்மா ஐயா போடு 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 பிச்சை கேட்டு வரான. ஆனா அவருக்கு அவங்க சொல்றாங்க, அவர் சொல்லக்கூடிய உத்தரவாதம் தான், நான் உனக்கு அதை தாரேன், உனக்கு இதை தாரேன், நான் வந்தா உனக்கு இது அரிசியை தாரேன், உனக்கு பெட்ரோலை தாரேன், உனக்கு குறைப்பு. இதெல்லாம் பாருங்க, அல்லாஹ் அக்பர். அவல நிலை. இந்த உத்தரவாதம் யார் கொடுக்கிறான்? ரப்பு கொடுக்கிறான், படைத்தவன் கொடுக்கிறான். நீங்க கவலைப்படாத. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். லா தஹ்சன் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. நீ கவலைப்படாதே, நிச்சயமா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இதெல்லாம் வரலாற்றில் சொல்லப்படுகின்ற உறுதிகள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு உத்தரவாதம், நம்ம ஈமான் உறுதியாகும். அதனால நம்முடைய நிலை சமீப நாட்களிலே இந்த நாட்டை அடுத்த ஆட்சியிலே வரப்போகக்கூடியவர் யார் என்ற கேள்விக்கு விடை எழுதப் போகின்ற நாள். அல்லாஹ் என்ன விடையை எழுதி வைத்திருக்கிறானோ அதான் நடக்க போகிறது. அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வைத்திருப்பான்ல லவுல் மஹ்பூஸ்ல, அதானே நடக்கும், அதான விதி. அந்த விதிக்கு மாத்தமா யாராலே முடியுமா? முடியாது. அதை அந்த ஈமான்ல உறுதியா இருக்கு. இருந்தாலும் இந்த நாட்டிலே நமக்காக வேண்டி, நம் சமூகத்துக்காக வேண்டி, நம் சமூகத்தை பகிரங்கமாக எதிர்க்கக்கூடியவர் யார்? நம் சமூகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் யார்? அவன் காபிராக இருக்கிறான், அவ்வளவுதான். இந்த நேரத்தில் நமக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவன் யார்? நம்மை பகிரங்கமாக எதிர்க்கக்கூடியவன் யார்? வெட்ட வெளிச்சமாக இருக்கிறார். நம்மைக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவனுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். அதான உண்மை. நமக்காக வேண்டி
இந்த நாட்டிலே நம்முடைய உரிமைகள் அதை நாம் பெறுவதற்கும் சுதந்திரமாக நம் மார்க்கத்தை இந்த பூமியிலே செயல்படுத்துவதற்கும் நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய, நம்மை எதிர்க்கின்ற நேரத்தில் ஆட்சியாளர்களை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு 4 பேராவது வேணும். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு. தெரிஞ்சா தாய்மார்களே, நமக்கு ஆதரவு யார்? நம்மை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் யார்? நமக்கு மார்க்க ரீதியாக ஏதாவது உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற நேரத்திலே குரல் கொடுத்து இல்லை, இது அநியாயம், இந்த சமூகத்துக்காக வேண்டி செய்யப்படுகின்ற துரோகம், அதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்று அங்கே குரல் கொடுக்க வேண்டும் மத்தியிலே. அப்படி குரல் கொடுக்கக்கூடிய யார் என்பது வெளிச்சமாக இருக்கிறது. அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுத்து அவர்களை பிரதிநிதியாக அங்கே கொண்டு வர வேண்டும். அது சரியா தப்பா அது போடலாம, இந்த விவாதங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் வேலை இல்லை. நான் சொல்ற வழங்க அன்பு சோழர்களே, எனவே வருகின்ற நாட்களிலே நம்முடைய விலமதிக்க முடியாத வாக்கு, அந்த வாக்குகள் நம் சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நம் சமூகத்துக்கு பயனளிக்காத விதத்திலே பயன்படுத்தினால் நாளை அல்லாஹ்வுடைய கூட்டிலே நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படக்கூடிய இடத்தில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும். நமக்கெல்லாம் அல்லாஹ் அறிவை தந்திருக்கான். வாக்குகளை எந்த வகையிலும் சீரழித்து விடக்கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்வருகின்ற காலங்களிலே இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் நம் சமூகத்தின் நலன் விரும்பிகளாக, நம் சமுதாயத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் கொண்டு வர வேண்டும். அவனுடைய பூமியிலே இஸ்லாம் ஓங்க வேண்டும், முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக.